நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு சேரில் கொண்டு போய் உட்கார வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் சிஎம் வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி முடித்த அடுத்த ஒரு சில நிமிடங்களில் த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போவே வேலையை ஆரம்பிச்சிட்டார். பட் பிரச்சனைகள் வரதானே செய்யும். பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மக்கள் பயங்கர தெளிவாக இருக்காங்க. என்ன நிஜம், இதுக்கு முன்னாடி எது நடந்ததோ, நடுவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ, இதெல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறமா எப்படி நடக்கும் அப்படின்றது வரைக்கும் அவங்களால விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா தேவ் காட் அ வண்டர்ஃபுல் லீடர் நவ். ஆனால் அவருக்கு அவருடைய டீம் ரொம்ப அற்புதமான டீம். ராத்திரி பகல் பார்க்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காமெடி பண்ணுறவங்க அவங்கள வச்சு மீம்ஸ் போடுறவங்க, காமெடி பண்ணுறவங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பாவம், அவங்களுடைய வேலை அது, அவங்க பொழப்பது, அது பண்ணால் தான் அவங்களுக்கு சோறு. அதனால் வேறு வழி இல்லை, அவங்க பண்ணிட்டு போட்டோம். பட் செம்மையாக வேலை பார்க்குறாங்க. ரெண்டாவது, எக்ஸ்ட்ராடினரி கைடன்ஸ் ஃப்ரம் வண்டர்ஃபுல் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். பண்புள்ள, நாகரீகமான, நாட்டு மேலே அக்கறை உள்ள நல்ல அற்புதமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் செட் ஆகியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்டுவோம். அதே மாதிரி சட்டத்தை மீறுபவர்கள், சட்டம் தன் கடமையை செய்யும், கண்டிப்பா செய்யும். we will wait and watch. இங்க யாருமே தப்பு பண்ணிட்டு தப்பிச்சுட்டு போக முடியாது. அதுவும் நம்மால் வந்து அதுக்கும் சினிமா டைலாக் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டாருன்னா